வெல்கம் டு ஃப்ளவர் கின் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி புளியூற்றாத மூவண்ணக்காய் சாம்பார் பண்ணலாங்க. அதற்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். பாசிப்பருப்பு வந்துங்க 1/2 டம்ளர் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு வானொலி எடுத்து 3 டீஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு 1 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பெருசாக ஒன்று போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா வணக்கி விட்டுட்டு, தக்காளி புளி ஊற்றாதனால தக்காளி நிறையா போடணுங்க. நான் பருப்புக்குள்ளே ஒன்று போட்டிருக்கேன், தாளிக்கறதுக்கு 2 தக்காளி போட்டிருக்கேங்க. அதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கின பிறகு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நீளமாக கட் பண்ணிக்கிறேன். 3 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வணக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெயிலேயே காயெல்லாம் நல்லா வணங்கணுங்க. இந்த காய்ங்க புளி இல்லாமல் சேர்த்தும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் ஒன்று வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்க 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது நம்ம இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இது கோபியில் அம்மா செய்வாங்க, அந்த ஸ்டைல்லையே பண்ணியிருக்கிறேங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் பருப்பு இருத்த தண்ணி இருக்குது, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வேகணுங்க. வெந்த பிறகு தான் நம்ம பாசிப்பருப்பு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்திருக்கேங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு தக்காளி, பூண்டு 2 எல்லாமே போட்டிருக்கேங்க. அதையும் இதோடு போட்டு பருப்பு இதில் இணைச்சிக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாம். காய் வெந்த பிறகு தான் பருப்பு போடணுங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதா, காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு கருவேப்பிலை தூவிக்கலாங்க. 10 நிமிஷம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்.